Hello students and aspirants. இந்த வீடியோவில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் டாப் இம்பார்ட்டன்ட் 30 கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, லெட் வி பிகின் த செஷன். இன் விச் பேட்டில் வாஸ் சிராஜ் உத் தௌலா டிஃபிட்டட் பை லார்ட் கிளைவ்? தமிழில் வந்து இந்த கொஷினோட டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, சிராஜ் உத் தௌலா எந்த போரில் லார்ட் கிளைவ் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார்? ராபர்ட் கிளைவ் என்றவரால் எந்த போரில் சிராஜ் உத் தௌலா தோற்கடிக்கப்பட்டார்? பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பானிபட், பேட்டில் ஆஃப் ஹல்டிகாட்டி. இதில் எது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பிளாசி. பேட்டில் ஆஃப் பிளாசி. செகண்ட் கொஷின். இன் விச் இயர் சர் வில்லியம் ஹாவ்கின்ஸ் கேம் டு சூரத் அண்டர் த ரெயின் ஆஃப் முகல் எம்பரர் ஜஹாங்கீர்? முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் ஆட்சியின் கீழ் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த ஆண்டு சூரத்திற்கு வந்தார்? இதோட ஆன்சர் என்னன்னா 1608. வில்லியம் ஹாக்கின்ஸ் met Emperor Jahangir as a representative of the Dash East India Company. வில்லியம் ஹாக்கின்ஸ் டேஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக பேரரசர் ஜஹாங்கீரை சந்தித்தார். ஆன்சர் வந்து இங்கிலீஷ், ஆங்கிலம். In which year was the Dutch East Company formed? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1602. Chandarnagar was a colony captured by the British Navy on 23rd March 1757. சந்தர்நகர் 1757 1757 ஆண்டு மார்ச் 23 அன்று பிரிட்டிஷ் கடற்படையால் கைப்பற்றப்பட்ட ஒரு காலனி ஆகும். ஆன்சர் வந்து பிரெஞ்சு. In which year was the East India Company established? கிழக்கிந்திய கம்பெனி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? In 1600. The Battle of Buxar was fought in. Answer 1764 1764. Which Nawab of Bengal was defeated by the British forces in the Battle of Plassey in 1757? 1757 பிளாசி போரில் ஆங்கிலேய படைகளால் தோற்கடிக்கப்பட்ட வங்காள நவாப் யார்? சிராஜ் உத் தௌலா. சிராஜ் உத் தௌலா. Which European power was the first to establish a trading post in India? இந்தியாவின் முதலில் வர்த்தக நிலையத்தை நிறுவிய ஐரோப்பிய சக்தி எது? போர்ச்சுகீசியர்கள். இங்கிலீஷில் வந்து த போர்ச்சுகீஸ். Which war was won by British and concluded with Treaty of Pondicherry? எந்த போர் ஆங்கிலேயர்களால் வென்று பாண்டிச்சேரி ஒப்பந்தத்துடன் முடிவுக்கு வந்தது? ஆன்சர் வந்து செகண்ட் கர்நாடிக் வார். இரண்டாம் கர்நாடக போர். The first English factory was set up on the banks of the river in 1650. 1651 ஆற்றில் கரையில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இந்த கொஷின் எப்படின்னா 1651 முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. எந்த ஆற்றின் கரையில் முதல் ஆங்கில தொழிற்சாலை அமைக்கப்பட்டது? ஹூக்ளி ரிவர். ஹூக்ளி ரிவர் வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் தான் பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ரிவர் இருக்குது. த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஃபேக்ட்ரி வாஸ் செட் அப் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் இன் 1651. ஹூக்ளி ரிவர். Which was the first state to be merged under Dalhousie's Doctrine of Lapse?
டல்ஹௌசியின் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் கீழ் இணைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஆன்சர் வந்து சதாரா. சதாரா. இங்கிலீஷில் வந்து சட்டாரா. இங்கிலீஷில் வந்து சட்டாரா. Which act was passed by the British Parliament to control the territories of the East India Company, majorly in Bengal, in the year 1773? 1773ஆம் ஆண்டில் வங்காளத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதேசங்களை கட்டுப்படுத்த பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்டம் எது? ஆன்சர் வந்து ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட். ஒழுங்குபடுத்தும் சட்டம். ரெகுலேட்டிங் ஆக்ட். Based on Macaulay's Minute, the English Education Act was introduced in answer வந்து 1835. Who was the Governor General of Bengal when the permanent settlement was introduced there in 1793? 1793இல் நிரந்தர குடியேற்றம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் வந்து சார்லஸ் கார்ன்வாலிஸ். Charles Cornwallis. In which year was the East India Company established? Answer வந்து 1600. எந்த ஆண்டில் கிழக்கு இந்திய நிறுவனம் நிறுவப்பட்டது? 1600. Battle of Buxar was fought in 1764. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பக்சர் போர் 1764. Who abolished dual government in Bengal? வங்காளத்தில் இரட்டை அரசாங்கத்தை அகற்றியவர் யார்? வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். Dash was started by Lord Cornwallis in Bengal, Bihar and Odisha. ஆன்சர் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசாவில் கார்ன்வாலிஸ் பிரபுவால் தொடங்கப்பட்டது. ஆன்சர் வந்து நிரந்தர தீர்வு. தமிழில் வந்து நிரந்தர தீர்வு, இங்கிலீஷில் வந்து பர்மனண்ட் செட்டில்மெண்ட். த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ended with the treaty of. முதல் ஆங்கிலோ மராட்டிய போர் டேஷ் ஒப்பந்தத்துடன் முடிந்தது. ட்ரீட்டி ஆஃப் சல்பாய். சல்பாய் ஒப்பந்தம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் செட் அப் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அட். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பெண்களுக்கான பள்ளியை நிறுவினார். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்கத்தா. வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் ஃபவுண்டட்? ஆன்சர் வந்து லாகூர். முதல் தயானந்த் ஆங்கிலோ வேதிக் பள்ளி எங்கு நிறுவப்பட்டது? லாகூர். Who was the founder of the பிரார்த்தனா சமாஜ்? பிரார்த்தனா சமாஜை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து ஆத்மாராம் பாண்டுரங். ஆத்மாராம் பாண்டுரங். டேஷ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த சுதி மூமெண்ட்? ஆன்சர் வந்து சுவாமி தயானந்த் சரஸ்வதி. சுவாமி தயானந்த் சரஸ்வதி. சுதி இயக்கத்தை நிறுவியவர் சுவாமி தயானந்த் சரஸ்வதி. Who among the following socio-religious community was founded by ராஜாராம் மோகன் ராய்? ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய சமூக மத சமூகம் எது? ராஜாராம் மோகன் ராய் நிறுவிய சமூகம் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஃபவுண்ட் பண்ண கம்யூனிட்டி எதுன்னா பிரம்மோ சமாஜ். பிரம்ம சமாஜ். Which social reformer founded the Satyashodak Samaj? Which social reformer founded the Satyashodak Samaj? சத்யசோதக் சமாஜை நிறுவிய சமூக சீர்திருத்தவாதி யார்? ஜோதிராவ் பூலே. Whose greatest achievement was the setting up of the Brahmo Samaj? ஆன்சர் வந்து ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜை அமைத்தது யாருடைய மிகப்பெரிய சாதனை? ராஜாராம் மோகன் ராய். நெக்ஸ்ட் கொஷின் வந்து கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது. த யங் பெங்கால் மூவ்மெண்ட் ஃபவுண்டட் பை ஹென்றி விவியன்
டெரோசியோ. இளம் வங்காள இயக்கம் டேஷால் நிறுவப்பட்டது. ஹென்றி விவியன் டெரோசியோ. வேர் த ஆர்யா சமாஜ் வாஸ் ஃபவுண்டட் இன் 1875. ஆர்யா சமாஜ் ஃபவுண்டட் இன் பாம்பே. 1875 ஆர்ய சமாஜ் எங்கு நிறுவப்பட்டது? பம்பாய். நெக்ஸ்ட் கொஷின். Ramakrishna Gopal Bhandarkar and Mahadev Govind Ranade carried out their work of religious reforms in Maharashtra through which of the following organizations? ராமகிருஷ்ண கோபால் பண்டார்கர் மற்றும் மகாதேவ் கோவிந்த் ரானடே ஆகியோர் மகாராஷ்டிராவில் எந்த அமைப்பின் மூலம் மத சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டனர்? ஆன்சர் வந்து பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ். Lord Cornwallis is known for permanent revenue settlement of Bengal. காரன்வாலிஸ் பிரபு டேஷ் என்று அறியப்படுகிறார். வங்காளத்தின் நிரந்தர வருவாய் தீர்வு. அண்டர் whom was C.P. Ilpert a law member of the council? C.P. Ilpert யாருடைய கீழ் சபையின் சட்ட உறுப்பினராக இருந்தார்? ஆன்சர் வந்து லார்ட் ரிப்பன். Lord Ripon. Which Governor General introduced the permanent settlement of revenue in Bengal? Answer வந்து லார்ட் காரன்வாலிஸ். வங்காளத்தில் நிரந்தர வருவாய் தீர்வை அறிமுகப்படுத்திய கவர்னர் ஜெனரல் யார்? லார்ட் காரன்வாலிஸ். Who was the Viceroy of British India when Jallianwala Bagh massacre happened? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தபோது பிரிட்டிஷ் இந்தியாவின் வைசிராய் யார்? ஆன்சர் வந்து லார்ட் செல்ம்ஸ்ஃபோர்ட். லார்ட் செல்ம்ஸ்ஃபோர்ட். செல்ம்ஸ்ஃபோர்ட் பிரபு. விச் கவர்னர் ஜெனரல் அபாலிஷ் த ஷாதி சிஸ்டம் இன் இந்தியா? ஆன்சர் வந்து லார்ட் வில்லியம் பென்டிங். இந்தியாவில் ஷாதி முறையை ஒழித்த கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் வந்து வில்லியம் பென்டிங் பிரபு. ஷாதி முறை அப்படின்னா என்னென்னா உடன்கட்டை ஏறுதல். கணவன் வந்து இறந்துட்டாங்கன்னா மனைவி வந்து அந்த தீக்குழையில் இறங்கி உயிரை விட்டுருவாங்க. அதுதான் வந்து உடன்படிக்கை சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹிந்தியில் ஷாதி, இங்கிலீஷில் வந்து ஷாதி சிஸ்டம் சொல்லுவாங்க. தமிழில் வந்து உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை ஒழித்தவர் வந்து வில்லியம் பென்டிங் பிரபு. இன் விச் இயர் வாஸ் த Arms Act disallowing Indians from possessing arms passed? இந்தியர்கள் ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்காத ஆயுத சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் வந்து 1878. 1878. When was the Shadi Pratha banned and by which of the following Governor General? ஆன்சர் வந்து வில்லியம் பென்டிங். 1829. ஷாதி பிரதா எப்போது தடை செய்யப்பட்டது மற்றும் பின்வரும் எந்த கவர்னர் ஜெனரலால் தடை செய்யப்பட்டது? 1829 வில்லியம் பென்டிங் பிரபு. Who was the first கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? லார்ட் வில்லியம் பென்டிங். Who introduced the Zamindari settlement as a measure of land revenue administration? ஜமீன்தாரி குடியேற்றத்தை நில வருவாய் நிர்வாகத்தின் நடவடிக்கையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் வந்து லார்ட் காரன்வாலிஸ். காரன்வாலிஸ் பிரபு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் பெங்கால்? பின்வருவனவற்றில் வங்காள அரசின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஆன்சர் வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ். வாரன் ஹேஸ்டிங்ஸ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.